ஒரு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு போகும்போது வழக்கறிஞர் அவசியமா? வழக்கறிஞர் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி வழக்கறிஞராகிய நான் சொல்கிறது எப்படி இருக்கும்? சொல்ல முடியாது. இல்லை அவசியம் அப்படின்னு சொன்னாலும் அது சரியாக இருக்குமா? மக்களுக்கு ஒரு வழக்கறிஞரை திணிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்துடும். அப்போது நான் விவரித்து சொல்லிடுறேன். ஒரு வழக்கறிஞர் அவசியமா இல்லையா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிங்க. பொதுவாகவே ஒரு காவல் நிலையத்துக்கு நாம் விசாரணைக்கு போகும்போது, அதாவது விசாரணையா அல்லது கைது செய்யக்கூடிய குற்றமா அப்படின்றத வந்து முடிவு பண்ணிட்டு தான் நம்ம விசாரணைக்கு போகும். விசாரணைக்கு நம்ம போகும்போது அந்த விசாரணை நமக்கு எதிராக போயிடுமா, அல்லது அந்த விசாரணைக்கு தேவையான தகவல்களை நம்ம சொல்ல முடியுமா? காவலர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை கட்டாயப்படுத்துகிறா அப்படின்னும் போது அதை எதிர்த்து சட்டபூர்வமான விஷயங்கள் நம்மளால் பேச முடியுமா அப்படின்றத முடிவு செஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து வழக்கறிஞர் தான் மட்டும் தான் பேச முடியும். வழக்கறிஞர் இல்லாமலே வந்து உரிமையியல் பிரச்சனைகளுக்கு போகலாம். உரிமையியல் பிரச்சனைகளுக்கு போனாலும் அங்கேயும் வந்து சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கும், நீங்கள் உரிமையியல் பிரச்சனைக்கு போகிறீங்க அப்படின்னும் போது எதிர் தரப்புலையும் வந்து உரிமையியல் பிரச்சனைக்காக தான் வருவார் நிச்சயமாக.